வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/2 கப் தயிர், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வேக விடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் அரிசி சேர்த்துடலாம். அரிசி நான் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல கிரேவிலே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரிசியும் சிக்கனும் நல்லா வெந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.